கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாகிய ஆதியாகமம் 12 2வது வசனத்தை 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை 365 நாளும் நீங்க தயவு செய்து சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, அது அப்படியே நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர் ஒரு 4500 வருடத்துக்கு முன்பதாக இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இன்று கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதில் ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் 1வது அதிகாரம் திருப்பிக்கிட்டீங்கன்னா முதல் மனிதனும் ஆதி மனிதனுமாய் இருந்த அந்த ஆதாமுக்கு சொல்லப்பட்ட 7 விதமான ஆசீர்வாதங்கள். அந்த 7 விதமான ஆசீர்வாதம் முழு மனுக்குலத்துக்கும், முழு மனுஷங்களுக்கும், முழு பூமிக்கும் ஒரு மனுஷங்கிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை பூமி முழுக்கவும் அது என்ன செய்தார்? பரவி பாயிறதுக்கு அந்த ஆதாமுக்கிட்ட ஆண்டவர் கொடுத்தார். ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஆசீர்வாதம்னா முழுமையான அர்த்தம் நம்மளுக்கு நிறைய நேரம் புரிகிறதே இல்லை. ஆசீர்வாதம்னா நம்ம பணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம், பொருள் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம், சொத்து மட்டும் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஆசீர்வாதத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 1:22 தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி. அப்போ இங்க கவனிச்சு பாருங்க, இங்க என்னன்னா ஆசீர்வாதம்னா வழுகணும், ஆசீர்வாதம்னா பெருகணும், ஆசீர்வாதம்னா நிரம்பணும். ஆசீர்வாதம்னு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதுக்குள்ள பழுகுதல் இருக்கும், அதுக்குள்ள பெருகுதல் இருக்கும், அதுக்குள்ள நிரப்புதலும் என்ன செய்யும்? இருக்கும். அதுல பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கும், அதுல ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பணம் மட்டும் கிடையாது, சுகம் என்கிற ஆசீர்வாதம், தீர்க்காயுசு என்கிற ஆசீர்வாதம், அல்லேலூயா, உயர்வு என்கிற ஆசீர்வாதம், ஆமென், மேன்மை என்கிற ஆசீர்வாதம், பலன் என்கிற ஆசீர்வாதம், அப்புறம் பெருகிற ஆசீர்வாதம், இப்படி பல விதமான நன்மைகள் எல்லாம் அடங்கியது தான் ஆசீர்வாதம். ஜீவனை உண்டாக்குற நன்மையான அத்தனையும் ஆசீர்வாதத்துக்குள்ள அடங்கிரும். அல்லேலூயா. நமக்கு நிறைய நேரம் தெரிகிறது இல்லை, ஆசீர்வாதம்னா சும்மா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 12:2 திரும்ப வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ இதை ஆபிரகாமுக்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும், அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 12:1 அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ஸ்தானத்துல
கர்த்தர் சொல்லுகிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் நீங்க செய்யும் பொழுதெல்லாம் நீங்க பெரிய ஜாதியா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்போ ஊரை விட்டு போக சொல்லிட்டாரே, சொந்த ஊர் இதுதான், அப்போ நான் ஊரை விட்டு போனா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை நீங்க செய்யும் பொழுது, அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது நீங்க பெரிய ஜாதியாக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடையாளம் இல்லாதது போல, ஒன்றும் இல்லாதது போல இருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதோடு கூட ஆசீர்வாதமும் சேர்ந்து கொள்ளும். உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படியே விட்டுற மாட்டேன். அந்த பெரிய ஜாதியை நீ எந்த அளவு பெருகிறியோ அந்த அளவு ஆசீர்வாதமும் பெருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒண்டியா இருக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க குடும்பமாகும் போது அதற்குரிய ஆசீர்வாதம், நீங்க பிள்ளைகளோடு உங்க குடும்பம் ஆகும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க பேர பிள்ளைகள் மருமக்களை எடுக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதம். உங்கள் எல்லை நீங்க பெருக 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 உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையும் பெருகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா அது நமக்கு புரியாம, ஆமா வேண்டாம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம், நன்மை வேண்டாம், பெருக்க வேண்டாம், இருக்கிறவங்களுக்கே கஷ்டமா இருக்கு, இன்னொரு பெருக்கம் தேவையில்லை என்று சொல்லி நிறைய நேரத்துல கர்த்தர் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்க நினைக்கிற பெருக்கத்தை, கர்த்தர் செய்ய நினைக்கிற நன்மையை நிறைய நேரம் நாமளே தடை பண்ணிட்டோம், தடை பண்ணி இருக்கிறோம். அவர் விரும்பியும் நாம் என்ன செஞ்சிட்டோம்? நாம் பயங்கரமான கணக்கு போடுறதுல பயங்கரமான ஆட்கள். நம்ம இவ்வளவு வரணும், இவ்வளவு தேவை, இவ்வளவு அவசியம், இது இருக்கணும், நாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சுய அறிவில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறோம், தேவனுடைய பெருக்கத்துக்கு நாம் தடையாக இருக்கிறோம். தேவன் எல்லையை பெருக வைக்க நினைக்கிறாரு, குடும்பத்தை விசாலமாக்க நினைக்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லையை பெருக வைக்க நினைக்கிறாரு. நாம் தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துல உன் கடன்களை எல்லாம் கர்த்தர் அடைக்கிறதுக்கு உதவி செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக செய்வார்னா வார்த்தை வந்துருச்சு, ஆனா வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னு புலம்புறோம். புலம்புறதை நிறுத்திட்டு அவர் சொன்னதை பேச ஆரம்பிப்போம். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் சொன்னது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. அடுத்துதான் நம்முடைய விசுவாசம். நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடி, நாம் பெருகக்கூடாதபடி, நாம் உயரக்கூடாதபடி நம்மளுக்கு ஒரு ஸ்தானத்தை நாமளே வச்சுட்டோம். இது இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இப்படியே காலமெல்லாம் போயிட வேண்டியதான், எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுனா போதும், ஏதோ வாழ்க்கையை முடிச்சா போதும். அதான் பழமொழியெல்லாம் சொல்லுவோம் பயங்கரமா, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் என்ன செஞ்சிருவோம்? செத்துடணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம் பிரதர், விரலுக்கு ஏற்ற. அதுக்காக நான் இஷ்டத்துக்கு செல்ல பண்ணுங்கன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லாரு, உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த லெவலில் எனக்கு போதும் அப்படி நான் இருக்காம நான் இன்னும் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் இன்னும் உதவி செய்யணும் ஆண்டவரே, நான் இன்னும் நிறைய பேரை என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். நிறைய பேருக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு உதவியாக, ஒரு ஒத்தாசையாக, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனையோ பேர் இன்னும் வீதியில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேவைக்காக ஏங்கி தவிக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்ல உடைக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறேன்? போதும் ஆண்டவரே, பேராசையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே அப்படிங்கள. இல்லைங்க, உங்கள் கை மூலம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. வீதிகளில் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு யார் கொடுப்பா? எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதுன்னு சொல்லி நிற்காதீங்க. உங்களோட கூட குறுகிய எண்ணம், குறுகிய வட்டம், குறுகிய எல்லை உங்களுக்குள்ள வைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க 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 நீங்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், வாரத்துக்கு ஒருக்கா உதவி செய்யுங்க, இல்லை மாதத்துக்கு ஒருக்கா உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம், ஒரு சிப்பம் அரிசி எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களே நன்றி, அதில் ஒரு 4 கிலோ எடுங்க, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணி சாப்பாடு ஆக்குங்க, கலவை சாப்பாடு ஆக்குங்க, ஏதோ ஒரு சாப்பாடு ஆக்குங்க, பார்சலை போடுங்க, ஒரு 5 10 15 போடுங்க, இயேசுவின் நாமத்தினால போங்க. ஆண்டவரே, என் கண்களை என்ன ஜனங்களை காண்பீங்க, பசியா பட்டினியாக இருக்கிறவங்க நான் போய் பார்க்கணும்னு சொல்லி போய் ஒரு 10 சாப்பாடு, ஒரு 20 சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. மாதத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்கள், வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லை பெருகும். நீங்கள் இறைக்க இறைக்க இறைக்க, அதான் பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும்.
இறைக்கிற கிணறு என்ன செய்யுங்க, இறைக்காத கிணறு நாரிடும், அந்த தண்ணி நாரிடும், அதை யூஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு இருக்கிறது பெருகணுமா, நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. பாருங்க, இருக்கிறத ஆண்டவருக்காக விட்டு வந்தான். ஆதியாகமம் 12:1 வாசிச்சோம். ஆபிரகாம் சொன்னார், தன்னுடைய தேசத்தை தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்தாரு, வான்னு சொன்னே வந்தாரு. யார்? வார்த்தையை கேட்டு வந்தாரு. அல்லேலூயா. அவன் வரும்போது எல்லாரும் சரிப்பா போயிட்டு வாப்பா சந்தோஷம் அனுப்பலைங்க. உனக்கெல்லாம் என்ன செஞ்சு புத்தி பேதலிச்சு போச்சு. போயும் நம்ம பேர் தெரியாத ஆண்டவர், பார்க்காத ஆண்டவர், கடவுள் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொன்னாரே தவிர கானான் தேசத்துக்கு போனே சொல்லலை. அவர் ஊரும் சொல்லலை, அட்ரஸும் கொடுக்கல, எந்த ஏரியான்னு சொல்லலை. என்ன செய்யுது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. திரும்ப எப்போ பேசுவாருன்னே தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பார்த்தா கூட தெரியுங்க. இல்லை ஊழியக்காரன் தான் அவர் வந்து அப்போ இல்லைங்க, யாருமே இல்லை. ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ மட்டும்தான் அவர் சத்தம் கேட்கும். அதை கேட்டுக்கொண்டு மட்டும்தான் அவன் போனான். அவன் பார்க்கல, அவன் தரிசனம் பார்க்கல, அது எதுவும் கிடையாது. இன்னைக்கு மாதிரி பைபிள் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் வார்த்தையை மட்டும் கண்ணை மூடிட்டு நம்புவோங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்பி வந்தாருங்க. எந்த ஊருக்கு போகணும், எந்த பஸ்ஸில் ஏறி போகணும், எந்த ரூட்டாக போகணும், ட்ரெயினாக போகணுமா, பஸ்ஸாக போகணுமா, பிளெயினில் போகணுமா, எதுவுமே கேட்கல. சொல்லிட்டாரு நான் போகிறேன். அவர் தான் உண்மை தெய்வம்னு நம்பி வந்தாருங்க. அல்லேலூயா. குடும்பம் அவரை பைத்தியக்காரன் நினச்சது. ஏன்னா ரொம்ப செழிப்பான தேசம் பாபிலோன். அல்லேலூயா. அங்கே இருந்து தான் ஊர் என்கிற கல்தியர் பட்டணத்திலிருந்து வர்றாரு. அங்கேருந்து அவர் புறப்பட்டு போகிற வழி என்னன்னு தெரியாது. ஆனால் கிளம்பி வந்துகிட்டே இருந்தார். இந்த தேசம் தான் உனக்குன்னா அப்படியே எங்கள் கூடாரத்தை போட்டுருவோம், அவ்வளோதான். இந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் வர ஆரம்பித்தார். கர்த்தர் பார்த்தாரு. குடும்பங்கள் அற்பமாக சொல்லுச்சு, உறவுகள் எதிர்த்துச்சு. ஏன்னா ஊழியத்துக்காக போகிற நீ, ஊழியத்துக்கு நல்லா படிச்சிருக்கிற அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், உனக்கு கொடுத்துக்கிற கிருபைக்கு திறமைக்கும் நீ போய் ஏசு கோயிலுக்குமா போகிற, அங்கே எதுக்கு போகிற? எத்தனையோ சொல்லியிருக்கலாங்க, எத்தனையோ எதிர்ப்பு வந்திருக்கலாங்க. இயேசுவை நம்பினதுனால, அவருக்காக உங்களை அர்ப்பணிச்சதுனால அவமானங்கள் வந்திருக்கலாம், எதிர்ப்பு வந்திருக்கலாம். இதே ஆபிரகாம் தான். ஆதியாகமம் 14:14 வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்தான். இந்த 14வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் குடும்பத்தில் எதிர்ப்பு வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேங்கிற எந்த வித அடையாளம் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. எப்படி நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், நீ எப்படி உண்மை தெய்வங்கிற எங்கே காண்பின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதையும் கண்டுக்கிறல. இயேசு கர்த்தரை பார்த்து தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்டு வந்தார். இன்னைக்கு 318 பேர் என்று சொல்லியிருக்குது. அதாவது யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்ட போர் சேவகர்கள் போல, யுத்த மாவீரர்கள் என்று சொல்லப்படுகிற 318 பேர் ஒரு சின்ன இராணுவத்தை வச்சிருந்தாரு. அவங்களுக்கு 318 குடும்பம் இருந்துச்சு, வேலை ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வழி இல்லாம, ஒரு குடும்பத்தை நீ எப்படி காப்பாற்ற போறன்னு தெரியல, ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வாரேன்னு சொல்ற, ஒரு சத்தம் கேட்டேங்கிற, அவர் தான் உண்மை தெய்வம்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாரையே, உனக்கு கொஞ்சம் கூட விவரம் இல்லையா, கொஞ்சம் கூட புத்தி இல்லையான்னு ஆபிரகாம சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவும் எனக்கு தேவையில்லை, கேட்ட சத்தம் ஆண்டவருடையது, அவர் உண்மை கடவுள், அவர் வார்த்தையை நான் கேட்டுட்டு போகிறேன் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அப்படியே புறப்பட்டு வந்தார். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஊருக்கே அவர் சாப்பாடு போடுறாரு, ஒரு ஊருக்கே படி அளக்கிறாரு, ஒரு ஊரையே அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு ஊருக்கே படி அளக்கிற அளவுக்கு, ஒரு ஊரவே நடத்துற அளவுக்கு, ஒரு ஊரவே வாழ வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இருக்கிறது நிரந்தரமே கிடையாதுங்க. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு வந்துச்சு இந்த ஆபிரகாமுக்கு. கர்த்தர் என்ன செய்தாரு? ஆமாம், எதிர்ப்பு வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தவனை அநேகரை போஷிக்கிறவனை கர்த்தர் மாற்றினாரு. அடுத்ததா ஆதியாகமம் 12:10 நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி
என்றார். அப்போ இவன் கானான் தேசத்துக்கு வந்துட்டான். கர்த்தர் காண்பிச்சார். இன்னைக்கு நாம ஒரு இயேசுநாதர் எங்களை அழைச்சிட்டாருங்க, அவர் தாங்க எங்க குலதெய்வம், அவரை நம்பி வந்துட்டுங்கன்னு சொன்னா குடும்பத்துல நிறைய எதிர்ப்பு, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி அப்படியே வந்துட்டோம். நாம இப்ப வந்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? உதவி செய்யற ஆட்கள் எல்லாம் அப்படியே டக்கு 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 நிப்பாட்டிடுவாங்க. நம்மளை ஒரு பொருட்டாவே, நம்மளை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துலேயும் நெருக்கம் வந்துருச்சு, எல்லாத்துலேயும் இப்போ கஷ்டம் வந்துருச்சுங்க. அடுத்த வாழ்க்கை எப்படி நடத்த போகிறோன்னு தெரியல. பொருளாதார கஷ்டம், பஞ்சம் வேற வந்துருச்சு. எப்பயும் சுத்தர் ஐப்ராத்து என்கிற வற்றாத ஜீவ நதின்னு சொல்லப்படுகிற ஐப்ராத்துங்கிற பிரம்மாண்டமான நதி ஓடின அந்த ஓரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவர், அவ்வளோ செழிப்பான தேசத்தில் இருந்தவர், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்து பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், மிருக ஜீவன்கள் இருந்த கொஞ்சம் நஞ்சமும் சாக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதார நெருக்கடி வரும், பொருளாதார நெருக்கடி வந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதை பார்த்து நீ சோர்ந்து போக வேணாம். இன்னைக்கு வேணா உன் நிலைமை பஞ்சத்துலேயும் குறைவுலையும் கஷ்டத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 13:2 வாசிங்களேன். ஆதியாகமம் 13:2. மிருக வெள்ளியும் பொண்ணுமான ஆசிகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. இவன் பெரிய சீமானா அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக, ஒரு பெரிய செல்வந்தனாக, ஒரு பெரிய மாமனிதனா என்ன ஆசீர்வாதத்தில் மாறிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க இருந்த இடமே தாங்க முடியலையா, நம்ம எல்லை ஏரியாவே பத்தலைங்களாம். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அத்தனை நிரம்பி இருக்குதுங்க, இடம் பத்தலை, அவ்வளோ நிரம்பி இருக்குது, இருக்கிற ஏரியாவே தாங்கலையாம். இன்னைக்கு நாம் வரும்பொழுது பஞ்சம், கஷ்டம், பொருளாதார நெருக்கடின்னு சொல்லி ஒரு வேளை இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு நாள் வரும், உங்கள் எல்லை தாங்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கையேந்து நிற்கிறேன், இன்னைக்கு கண்ணீர் ஒடிச்சு நிற்கிறேன்னு சொல்லாதீங்க. நாளைக்கு அநேகர் கண்ணீரை துடைக்கும்படி, அநேக கை ஏந்துகிறவர்களுக்கு நீங்க வாரி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை சீமானாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதோடு கூட சுத்திரம் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்த காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிந்தையும் அவமானமும் வந்துச்சு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 15 17 வரைக்கும் நீங்க அந்த சம்பவத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிந்தையும் அவமானமும் ஆபிரகாமுக்கு வந்துச்சுங்க. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகளும் அவமானம் தான் நம்மளை தொடர்ந்து வந்திருக்கும். நம்ம அதிகம் சந்தித்தது நிந்தையும் அவமானம் மட்டும்தான். வேதனையோட எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் போராட்டமும் வருகிறதுன்னு சொல்லி நீங்க சொல்லி நினைச்சிருக்கலாம், கலங்கிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நிந்தனையும் அவமானமும் இது நிரந்தரமானது கிடையாது, இதையும் நீ தாண்டி வருவ. அல்லேலூயா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வோன் என்ன செய்யறான், தன்னுடைய மனைவியாகிய சாராயை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். எடுத்துக்கிட்டு போயிட்டான். இவர் என்ன செய்யறான்னா, உயிருக்கு பயந்துக்கிட்டு தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்லிட்டாரு. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிச்சுன்னு சொன்னா, அந்த பெண் திருமணமாகாதா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய வெகுமதிகள் நிறைய கொடுப்பாங்க. சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வரதட்சணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய கொடுத்து அந்த பெண்ணை அவங்க விரும்பின இப்போ பிடிச்சிச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. ராஜாக்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. இப்போ அதே பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, மேரேஜ் ஆகி கணவன் இருந்தார் என்று சொன்னால் கணவனை கொலை செஞ்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த பெண்ணை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் இப்பொழுது பயப்படுகிறான். தன்னுடைய சொந்த மனைவியவே சகோதரின்னு சொல்ல வேண்டிய நிலைமை. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுது. நிறைய நேரத்தில் இதன் நிமித்தம் நமக்கு நிந்தனைகளும் அவமானங்களும் நம்ம நெருக்கிக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை, நான் வாழணும், நான் வேற வழி இல்லை, நான் பிழைக்கணும், வேற வழி இல்லை, நான் இருக்கணும்னா பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லி, வேணும்னு இல்லை வேற வழி இல்லாமல் ஏதோ பொய்யை சொல்லி அதிகமாய் சிக்கிக்கொண்டு அதனால நிந்தையும் அவமானமும் நீங்க சகித்து கொண்டிருக்கலாம். அப்ப சொல்றாங்க பாருங்க, சொந்த மனைவிய சகோதரின்னு சொல்லி
ராஜா என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு வெகுமதிகளை நிறைய என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. அதையும் வாங்கி வச்சுட்டு இவெல்லாம் ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணுமா? எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர் வேதனைப்படுத்தியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்தேன், குடும்ப எதிர்ப்பையும் தாண்டிட்டேன், பஞ்சத்தையும் தாண்டறதுக்கு உதவி செஞ்சீங்க, இப்போ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உயிர் போகிற சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொய் சொல்லிட்டேன், உயிருக்கு பயந்து வேற வழி இல்லாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் போய் நிச்சயமாய் கதறி அழுதிருப்பார். நான் சொன்ன ஒரு பொய் என் வாழ்நாள் முழுவதும் கரையா மாறிடுச்சு, என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொள்ளுகிறது. ஆபிரகாம் அழுது கதறினார் ஆண்டவரை நோக்கி. அப்படி அழுது கதறி புலம்பும் போது பாருங்க 17ஆம் வசனத்துல, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார்னா, வாதைன்னு சாதாரணமானது, மகாவாதைனா மிகவும் கொடூரமானது. அதாவது எகிப்தில் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாதை வந்ததே கிடையாது. அல்லேலூயா. எகிப்தின் சரித்திரத்திலேயே அப்படி ஒரு வாதையை பார்த்ததில்லை. இது எது நிமித்தம்? சாராயின் நிமித்தம். இது எது நிமித்தம்? ஆபிரகாமின் கண்ணீர் நிமித்தம். என் மனைவி நிமித்தம் நான் வேதனைப்படுகிறேன், என் மனைவி நிமித்தமாய் நான் கண்ணீர் வடித்து கதறுகிறேன், நான் நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி கதறுகிறார், அழுகிறார். கர்த்தர் பார்த்தார், மகாவாதையை கொண்டு வந்தார். மந்திரவாதிகளால் யாராலையும் ஒன்று செய்ய முடியல. உண்மையா நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பிலிப் சோசத் என்கிற ஒரு ஒரு மனிதன், ஆண்டவருடைய பிள்ளை அவர் இருந்தார். அவர் அமெரிக்காவிலிருந்து கத்தார் நாட்டுக்கு போய் வேலை செஞ்சார். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா கத்தார் நாடு அது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறபடியினால இவர் இங்கிருந்து வேலைக்கு என்ன செய்தார், எண்ணெய் கம்பெனிக்கு என்ன செய்தார், சிஓவா ஒரு பிரதான போஸ்டிங்கில், ஒரு பெரிய உயர்ந்த போஸ்டிங்கில் வேலைக்கு போனார். கத்தாரில் போய் வேலை செஞ்சது பல லட்சக்கணக்கான சம்பளங்கள் அவர் வாங்கிக்கிட்டு இருந்தார். வாங்கினதோடு மாத்திரமில்லை, அங்கு ஊழியமும் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியமும் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட ஆமை சுத்தம் 2000 ஆங்கிலேய விசுவாசிகள், 2000 விசுவாசிகள் உள்ள ஒரு பெரிய சபையை நடத்தினார். ஒரு உன்னதமான போஸ்டிங்கில் பல லட்சம் சம்பளங்களை வாங்கிட்டு இருந்தார். வயது 58. திருமணம் ஆகலை, அவர் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா போயிட்டுச்சு. 2000 விசுவாசிகள் சபை நடத்துகிறார். பல லட்சம் மதிப்பு வருமானம் மாதம் வருது. வேலையில் ஒரு உயர்ந்த ஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாருன்னா, சோத்திரம், இங்கேயும் ஊழியம் பிரம்மாண்டமாய் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் இவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது பைபிளை முன்னாடி வச்சுட்டு அவர் கார் ஓட்டிட்டு வரும்போது பைபிளில் பார்த்தோன்னே அது கத்தார் நாடு என்கிறதுனால அந்த நாடு என்ன செய்யுதுன்னா அது அரபு தேசம், அது முஸ்லீம் தேசமாக இருக்கிறபடினால அங்கே என்ன செய்யுன்னா, இங்கே பாருங்கள் இது என்னன்னு கேட்டாங்க. இது பைபிள் இதை வச்சுருக்கிறீங்களே, ஏன் இது சின்னதாக பேச ஆரம்பித்தது இதான உடனே, ரொம்ப கொஞ்சம் முத்தின உடனே, நீ இயேசு உண்மையான ஒரே தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து போகலாம், இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்களாம். அவர் பார்த்தாரா, இல்லை இயேசு தான் உண்மையான மெய்யான தெய்வம்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற மன்னராட்சி இது மாதிரி அங்கே நடத்துவாங்க. அவங்களுக்கு இப்படியே கீழேருந்து அப்படியே மேலே அங்கே போய் இது என்னென்னா, இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாத சின்ன பிரச்சனை போல் இருந்தாலும் பெருசாக்கிட்டாங்க. உடனே அவர் நடத்தின சபையை என்ன செய்யணும், மூட வச்சுட்டாங்க. அதோடு கூட இல்லாமல் இவர் வேலை செஞ்ச கம்பெனியிலிருந்து இவர் வேலையை விட்டு தூக்குனாங்க. அது மாத்திரமல்ல, பல லட்சம் பல கோடிக்கணக்கான சொத்துக்கள், பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கி கவர்மெண்ட் பிடுங்கிக்கிடுச்சு. அதோடு கூட விடாமல் இவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இவர் மேல் சட்டையை கலத்தி கீழே ஃபேண்ட்டு மேலே பனின் அரை நிர்வாணத்தோடு மேலே சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை கையில் சுருட்டி வச்சுக்கிட்டு ஃபேண்ட்டோட ஏர்போர்ட்டில் நடந்து போய் என்ன செஞ்சாங்க, ஏறி இங்கேருந்து நாடு கடத்துகிறோம்னு சொல்லி, உங்களை நாடு கடத்துகிறோம்
கத்தார் நாட்டிலேருந்து உங்களை கடத்துறோம், எல்லா சொத்தையும் சப்தி பண்ணிட்டோம், நீங்கள் தவறான மத பிரச்சாரம் செஞ்சிட்டீங்க அப்படி சொல்லி அனைத்தையும் பல கோடி மதிப்புள்ளதை பிடுங்கிக்கிட்டு வேலையை பிடுங்கி சபையை மூடி அவர் சட்டையை கலத்தி அரை நிர்வாணமாக அவர் என்ன செய்தாங்க, ஏர்போர்ட்டுக்கு அவரை அவமானப்படுத்தி அனுப்பி எந்த ஊருக்கு போக விரும்புகிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் எங்கே போகிறது, நான் என்ன செய்கிறேன், வாஷிங்டனுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் அரை நிர்வாணமாக என்ன செய்கிறார், நீ அங்கே போய் இறங்குற வரைக்கும் சட்டையை போடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். விமானத்தில் ஏற்றி அவர் அனுப்பிவிட்டாங்க. அவர் ஒரு தப்பும் பண்ணலை. ஒன்றே ஒன்று, இயேசு தான் ஒரே உண்மையான மெய்யான தெய்வம்னு மட்டும் சொன்னார். பல கோடி சொத்தை பிடுங்கி வேலையை பிடுங்கி எல்லாம் பிடுங்கி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அவர் என்ன செய்தார்னா வேதனையோடே அவர் வந்து வாஷிங்டனில் வந்து இறங்கினார். அல்லேலூயா. வாஷிங்டன் அந்த பட்டணம் மிகவும் பிரம்மாண்டமானது, ஆடம்பரமானது. அங்கெல்லாம் சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொன்னாரா, நான் இங்கே இருக்க விரும்பலை, என்னுடைய கிராமம் இருக்குது, எப்படியாச்சும் கொஞ்சம் காசை ரெடி பண்ணி என்னுடைய சொந்த ஊருக்கு நான் எப்படியாச்சும் போய் இருந்துக்கிறேன்னு சொன்ன ஆவியானவர் சொன்னாரா, இல்லை நீ வாஷிங்டன்லே இருன்னு சொன்னாராம். எங்கேயும் போவானா இங்கேயே இருந்தாராம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 1,00,000 ரூபா குறைஞ்சது வேணுமா, ஒரு வீடு எடுத்து இருக்கிறதுக்கே அவ்வளோ வேணும். அல்லேலூயா. இவற்றை ஒன்றுமே இல்லை. பார்த்தாரு, கொஞ்சம் கைப்பிரதி கிடச்சிச்சு, ஆவியானவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அத்தனையும் இழந்தாலும் கைப்பிரதி எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். எல்லாம் இழந்த போதும் எங்கே சட்டையில் மேல் சட்டை இல்லாமல் வந்து இறங்கினாரோ அதே இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அங்கே ஒரு கணவனை விட்டு பிரிஞ்ச ஒரு சகோதரியை ட்ராக்ஸ் கொடுத்து ஏசப்பா பற்றி சொல்லி அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு இவர் கையினால் ஞானஸ்தானமும் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அந்த சமயம் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்கலை. ஜார்ஜ் புஷ் அவர் வந்து அதிபராக இருந்தார். அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் இருந்தார். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 15-20 வருஷத்துக்குள்ளே அவர் இருந்தார். ஜார்ஜ் புஷ் அதிபராக இருந்த அந்த காலகட்டத்தில் இது நடந்தது, உண்மையாக நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிபராக அவர் மாறின பொழுது கணவனை விட்டு பிரிஞ்ச இந்த சகோதரியை அவருக்கு பிஏவாக, அவருக்கு நம்ம வலது ரைட் ஹேண்டாக அவர் என்ன செய்தார், அவர் ஒரு போஸ்டிங்கு அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்குது. யாருக்கு, இந்த கணவனை விட்டு பிரிஞ்சு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக்ஸ் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. பயங்கர பிரில்லியன்ட், பயங்கர நாலேஜ் உள்ளதான் அந்த சகோதரி. அப்போது அவங்க அதிபருக்கே பிஏவாக மாறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ட்ரம்ப் அவருக்கு பிஏவாக ஒருத்தர் சோத்திரம் இந்திய வம்சாவளி அவங்க இருக்கிறாங்கன்னு கூட நம்ம நியூஸில் பார்த்தோம். அது மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, சோத்திரம் பிஏவாக மாறினாங்க. அல்லேலூயா. நடந்தது கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போது புஷ்ஷுட்ட போய் இந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க, அதிபர் புஷ்ஷு, நீங்கள் அதிபராக வரலன்னு சொல்லியிருந்தா, அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் என்னவாயிருப்பீங்கன்னு சொன்னோன்னே, எங்கள் ஊரில் ஒரு குடிகாரனாகி குடிச்சிட்டு ஏதோ ஒரு மூலையில் படுத்து கிடந்திருப்பேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுனால இந்த நாட்டுக்கே அதிபதியாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். இந்த உயர்வு இயேசுநாதர் தந்தது அப்படின்னு அந்த சகோதரிகிட்ட சொன்னாங்களா. அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படிங்கன்னு கேட்டால், நான் கணவன் விட்டு பிரிஞ்சு தான் இருந்தேன், இயேசுநாதர் அறியாமல் இருந்தேன். ஆனால் அங்கே ட்ராக்ஸு கொடுத்த ஒரு ஊழியக்காரர் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவரை என்ன செஞ்ச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி உங்களுக்கு பிஏவா இருக்கிற அளவுக்கு நானும் உயர்ந்திருக்கிறேன் அந்த இயேசுநாதரால் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போது இவர் புதிதாய் அதிபராய் வந்த உடனே அவர் சொன்னார், கத்தார் நாட்டில் கொஞ்சம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது, அங்கே ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா, அமெரிக்கா கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குதா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை மாற்றி செய்கிறாங்களா எனக்கு தெரியலை, அதனால் அங்கே போய் விசிட் பண்ணுற கத்தார் நாட்டை குறித்து அங்கே இருக்கிற காரியங்களை நல்ல தெளிவாய் அறிந்த ஒரு மனிதன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் வந்துச்சுங்களா. அதெல்லாம் வாசி பார்த்துட்டே இருந்துட்டு இதில் ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்களேன் நீங்கள் அப்படி சொன்னதுக்கு, அப்போது நீங்கள் கத்தாருன்னா சொல்கிறீங்க, ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் தெரியுங்க, அவர் 10 வருடத்துக்கு மேலாக அந்த கத்தார் நாட்டில் வேலை செஞ்சு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து வேலை செஞ்சவருங்க, எனக்கு தெரிஞ்சவர், என்னை ரட்சிப்புகளை நடத்தின ஊழியக்கார் அப்படி சொன்ன உடனே வேறு யாரும் செலக்ட் பண்ண கையெழுத்து போட போனவர் இந்த அம்மா சொன்ன உடனே டக்கு நிப்பாட்டிட்டு உடனே அவர் பேர் என்னங்க, பிலிப் ஜோசப், உடனே பிலிப் ஜோசப்னு எழுதி அவரை விசிட்டரா, அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதுதான் அந்த நாட்டுக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அவர் ரிப்போர்ட்டு தப்பாக கொடுத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த நாட்டுக்கு தலைவர் மன்னர் யாரும் இருக்க முடியாது, தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. இப்போது அப்படி எழுதின உடனே இந்த சகோதரி வேகமாக வந்து, உங்களுக்கு கத்தார் நாட்டில் தெரியும் பழக்கம் இருக்குது, உங்களுக்கு அதிபரே இப்படி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு, ஏம்மா மறுபடியும் அங்கே என்னை அனுப்புகிற, ஏன் என் பேரை சொன்னேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். நான் போக முடியாது, நான் போக முடியாது, ஏற்கனவே என்னை அவமானப்படுத்தி என்னை அரை நிர்வாணமாக்கி என்னை கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்க, எல்லாத்தையும் சப்தி பண்ணிட்டாங்க, அங்கே நான் எப்படி போகிறது திரும்ப அப்படின்னாங்க. இல்லை இல்லை, அன்னைக்கு உங்களை அரை நிர்வாணமாக்கி ஒன்றுமில்லாம உங்களை அனுப்பி இருக்கலாம், இன்னைக்கு போறது ஜார்ஜ் புஷ் அவர் வர்றதும் ஒன்று, நீங்க போறதும் ஒன்று. அமெரிக்க அதிபர் வந்தா என்ன மரியாதையோ, என்ன கனமோ, என்ன மேன்மையோ, என்ன வரவேற்போ, அதே வரவேற்பு தான் உங்களுக்கு இருக்கும், அதில் ஒன்றும் பிசகாது அப்படி சொல்லி இந்த சகோதரி சொன்னாங்களாம். அதனால பயப்படாம தைரியமா போங்கன்னாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இவரும் சரிங்க சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் நீ போ அப்படி சொல்லி சொன்னாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ அவர் போனார். அங்கே ஒரு சில மாதங்கள் கத்தாரில் போய் தங்கி, அங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, அமெரிக்காவின் கண்ட்ரோலில் இருக்கா, ஆளுகை சரியாக இருக்குதா, அங்கு சோதர் ஜனங்க ஒடுக்கப்படுறாங்களா, கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருக்குதா, அப்படி எல்லாம் விசிட் பண்ணி பொருளாதாரத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, ஆளுகையிலிருந்து சகலமும் சரியாக இருக்கான்னு இவர் ஒரு மாதத்துக்கு மேலே இருந்து விசிட் பண்ணி இவர் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போது அந்த நாட்டு மன்னர், கத்தர் நாட்டுக்கு மன்னராக இருந்தவருடைய பிஏ ஒருத்தவர், அவர் பார்த்துட்டு உடனே அந்த கத்தார் நாட்டினுடைய மொழியில் சொன்னாராம் அந்த மன்னரை பார்த்து, இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படி கேட்டார். இவர் யார்? இவர் அதிபர் புஷ், அமெரிக்க அதிபர் அனுப்பின, அவருடைய பர்சனலாக அவர் அனுப்புனது, அவருக்கு என்ன கணம் கொடுக்கணுமோ இவருக்கும் அந்த கணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லை அந்த உலகத்தை ஆள்ற அந்த சாம்ராஜ்யத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், அதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு இப்போ சொன்னாராம். அவர் யாருன்னு தெரியுதுங்களா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி எல்லா சொத்தையும் சப்தி பண்ணி சட்டையை கலட்டி அரை நிர்வாணமாக அவர் கண்ணீரோடு ஆமேஸ்வரர் அக்கில் என்ன செஞ்சார், தன்னுடைய சோத்திர சட்டையை பிடிச்சிக்கிட்டு கையில் வெறும் பைபிளை மட்டும் வச்சுட்டு ஏங்கி அழுது, யாரையும் நிமிர்ந்து பார்க்காம தலை குனிஞ்சு அழுதுகிட்டே போய் ஏறினாரு. அந்த ஆளு தான் இவர் அப்படின்னா. அது சொன்ன நிமிடத்திலே மன்னர் அப்படி கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அப்படி உதற ஆரம்பிச்சிருச்சு, நடுங்கிறாரு. ஐயோ, அவர் எப்படி அதிபர் அனுப்பியிருக்கலாம், அவர் எப்படி அனுப்பியிருப்பாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அவர் நடுங்கிறாரு. அவர் போய் தன்னுடைய கத்தார் பாஷையில் எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கு இறக்கம் காட்டுங்கன்னு அவர் இருந்த ஒவ்வொரு நாளும் போய் அவர்கிட்ட கெஞ்சி வர்றான் அந்த மன்னர், அந்த நாட்டு மன்னர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கெஞ்சி வர எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கு இறக்கம் காட்டுங்க, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டு கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னா எனக்கு இங்கே இடமே கிடையாது. அல்லேலூயா. தயவு செய்து எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கு இறக்கம் காட்டுங்க, எனக்கு இன்னைக்கு கெஞ்சினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிந்தை, அவமானம். ஒரு மனுஷனுக்கு 58 வயசு 60 வயசு ஆக போகுது. இந்த வயதுலையும் பைபிளை பிடிச்சதுனால, பைபிளை தூக்கி பிடிச்சதுனால, இயேசுதான் மெய்யான தேவன் சொன்னதுனால அத்தனையும் இழந்து அவமானப்பட்ட மனிதனை கத்தர் விடலைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமை சூத்திரம், ஆமை குண்டுகள் முழங்க, ஆமை சூத்திரம், ராஜ நட போட்டு முழு தேசமும் முழு அதிகாரிகளும் அவரை வரவேற்று வந்தார். மாதம் முழுவதும் அவர் கௌரவத்தோடு அவர் நடத்தப்பட்டார். கடைசியில் அவர் எல்லாத்தையும் சரியாக இருக்குன்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு, இங்கே சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு மட்டும்தான் இடையூறு இருக்குது, இதை நீங்கள் அமெரிக்க அதிபர் இதை நீங்கள் சரி பண்ணணும், இங்கே பல லட்சம் வேதாகமத்தை என்ன செய்யணுங்க சொல்லுங்கள். எந்த வேதாகமத்தை பார்த்து என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினியோ அதே வேதாகமங்கள் பல லட்சங்கள் இங்கே வந்து என்ன செய்யணும், இறங்கணும், கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். அந்த மன்னர் அவர் கையை பிடிச்சி ரொம்ப கெஞ்சி அழுது, உண்மையாகவே இயேசுநாதர் தான் உண்மையான தெய்வம், நல்ல தெய்வங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். நல்ல கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் நல்ல தெய்வம் அப்படிங்கிறத உங்கள் மூலம் நான் பார்க்குறேன்னு சொன்னாராம். உங்கள் மூலம் நான் பார்க்குறேங்க. நீங்கள் நினச்சா என் தலையெழுத்தையே மாற்றிருக்கலாம். ஒரே ஒரு ரிப்போர்ட்டு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அதோடு கூட இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா 7 மடங்கு தாரேன் சொத்து. அல்லேலூயா. எத்தனை மடங்குங்க? 7 மடங்கு திருப்பி தாரேன்னாரு. அந்த ராஜா கொடுத்தாரு. கத்தார் நாட்டில் ஒரு 15 வருடத்துக்கு முன்பதாக நடந்த உண்மை சாட்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் எதை இழந்தாலும் ஆண்டவர் இந்த அதிகாலை வேலையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு. இது வரைக்கும் எதை இழந்தையோ அதை 7 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தர. நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன், நம்பிக்கையோட தட்டுங்களேன். இயேசுவின் நாமத்தினால 7 விதமான பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் 7 மடங்கா நீ நிந்தனைக்கு தக்கதாக, அவமானத்துக்கு தக்கதாக 7 மடங்கா கர்த்தர் உனக்கு திருப்பி தருவா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதையும் இழந்து போகலை. அல்லேலூயா. நீங்கள் எதையும் இழக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதை இந்த வருடத்தில் எல்லாம் நீக்கி போட்டு விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிபூரணமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அதனால் ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒரு குடும்பத்தை கூட நடத்த முடியாமல் இருந்த உங்களை ஆமாம் ஒரு ஊரையே, ஒரு பட்டணத்தையே உங்கள் கை போசிக்கும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அது எப்படிங்க சாத்தியம்? ஆமாம், நம்புங்க, நடக்குங்க. அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் சோதரம் இருந்த ஒரு சில தேவ மனிதர்களை பாருங்கள். இந்த கிறிஸ்துமஸில் பல ஆயிரம் பேருக்கு என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்னைக்கு அவர் உடம்புக்கு முடியாமல் நம்ம சோத்திரம் மோகன் சி லாசரஸ் ஐயா அவங்க பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியாமல் இயேசு அறியாமல் சாக பிழைக்க கடந்தவர் இன்றைக்கி பல லட்சம் பேருக்கு என்ன செஞ்சுருக்கிறாருங்க? நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? உதவி செய்கிறாங்க. இது சாத்தியம் தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ட்ரெயினில் உளுந்து செத்து போயிடுவோம், வாழ்கிறதுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினச்ச டிஜிஎஸ் தினகரன் ஐயா எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கிடையாது, அவர் என்னுடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சொல்லுங்கள், அவர் என்னுடைய ஆண்டவர்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அது போல தலைமுறை ஆமென் சுத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்கலாமா? உங்களோட அதை முடிஞ்சிடாது, உங்கள் பிள்ளைகளோட அது முடிஞ்சிடாது, உங்கள் பேர பிள்ளைகளோட அது முடிஞ்சிடாது, உங்கள் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு முடிஞ்சிடாது. அது தலைமுறை தாண்டி நிற்கும், அது தலைமுறை தாண்டி நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் நம்புறது என் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த ஆபிரகாம் நம்பினது அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பினார். இந்த பிலிப் ஜோசப்புங்கிற ஐயா நம்பினது அந்த பைபிள் மட்டும்தான், அந்த பைபிள் வார்த்தை மட்டும்தான். அதை மட்டும் நம்பினார். உலகம் திரும்பி பார்க்க வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உலகம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, உலகம் பிரமித்து பார்க்குற அளவுக்கு உன்னதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.